குட் மார்னிங். குட் மார்னிங். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்கலாம். பீட்ரூட் சாதம், தொட்டுக்க இது உருளைக்கிழங்கு சிப்ஸு. உருளைக்கிழங்கு சிப்ஸா? இல்லை, நேற்று செஞ்சோம்ல கருவேப்பிலை தூக்கு. நான் சாப்பிட மாட்டேனே. சாப்பிடணும், எனக்கு பிடிக்காது. சரி. இப்போ எதுனா ஒரு பாட்டு நான் ஒரு முணுமுணுக்கிறேன். முணுமுணுக்குன்னா மனசுக்குள்ளேயே பாட்டு பாடுவேன். அது நீ என்ன கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டியா? சின்ன சின்ன அதுதான். ஆனால் அந்த சின்ன சின்னதாக வரும். ஆனால் அதை நீ பாடுற பாட்டு இல்லை. நான் பாடுற பாட்டுலையா? திரும்ப சொல்லட்டுமா? குன்றேறி அது இல்லடி. நான் சொல்லட்டுமா? சின்ன சின்ன ஆசை, இது எனக்கு தெரியும். முத்து முத்து ஆசை, முடிந்ததுக்கு ஆசை, பாட்டு வலிக்க போகுது. சரி, இப்போ நீ எல்லாம் மூணு நான் சொல்றேன். என்னது சொல்லு. தவளை கொரட்டை ஒண்ணுமே இல்லை. திரும்ப அதுவா? அது நான் பண்ணது எவ்வளோ ஈஸியாக இருந்தது. நீ தூங்கும் போது கொரட்டை விடுற மாதிரி பண்ணுது. வேற எதுனா நெக்ஸ்ட்? சரி, அதெல்லாம் விடு. நீர் கண்டு கண்டாரு ஆறு சரணாத்த சாத சுரணாத்த சாதை எப்படியோ. முத்து முத்து ஆசை, உன்னை முள்ளுங்கடிக்கும் ஆசை, செல்ல செல்ல ஆசை, உன்னை சீரகடிக்கும் ஆசை, திருமாடட்டும் சிவசங்கர் கொண்டார். ஏன் வெங்காயம் போடுறீங்க? நல்லா இருக்கும். வெங்காயம் தக்காளி சேர்க்காம என்ன குழம்பு செஞ்சு எல்லாத்தையும் போட்டு போய் தனியாக வச்சுருவீங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, எங்களுக்கெல்லாம் பிடிக்காது. இதெல்லாம் சேர்க்காம எதையும் பண்ண முடியாது. சேர்க்காதீங்க. இதுதான் எங்கள் ஊரில் பீட்ரூட். அரைச்சி வச்ச பீட்ரூட், அது கூட அரைச்சி வைக்கல. பீட்ரூட்டை பற்றி என்ன தெரியும் சொல்லி பார்க்கலாம். பீட்ரூட் சாப்பிட்டா நல்லா முடி வளரும். முடியா? நெக்ஸ்ட். அடுத்தது மூஞ்செல்லாம் வெள்ளையாகும். நெக்ஸ்ட் நம்ம லிப்டிக்கே போட தேவையில்லை. அந்த லிப்டிக்காக நம்ம வாய்க்கு. அப்போ இதே லிப்டிக்காக போட்டுக்கிறியா? போடுகிறேன். நெக்ஸ்ட் வேறு. அடுத்தது ஸ்கின் எல்லாம் க்ளோவாக இருக்கும். அதுதான் வெள்ளையாகும்னு சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் உடம்புக்கு சக்தி கொடுக்குறது பீட்ரூட். இப்போ ரத்தத்துக்காக சத்து கொடுக்குறது, சக்தி கொடுக்குறது. ஹீமோகுளோபின் சொல்லுவாங்கல்ல,
ஹீமோகுளோபினா என்ன? அப்படின்னா அது ஒரு நிறமி. நம்ம உடம்புல ரத்த வெள்ளை அணுக்கள், ரத்த சிகப்பு அணுக்கள் சொல்லிட்டு 2 அணுக்கள் இருக்கு. அந்த ரத்த அணுக்களுக்கு நிறத்தை கொடுக்கறது என்னது? ஹீமோகுளோபின் தான். இதெல்லாம் சாப்பிட்டா ஹீமோகுளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ரத்தத்தை நிறத்தை கொடுக்கறதுக்கு என்ன இது? ஹீமோகுளோபின் தான் ரத்தத்துக்கு கலர் கொடுக்கு. ரெட் கலர்லாம் வருதுக்கிட்டியா? அதை மூஞ்செல்லாம் சவத்து போடணும். இதே நம்ம சன்ஸ்கிரீமாக உருவாக்கி போடக்கூடாது. நிறைய யூஸ் பண்ணுறாங்களே, ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணுறாங்க.